அன்பான நண்பர்களே, நம்முடைய தேவனுடைய சுபாவத்தை குறித்து சத்தியவேதாமத்திலிருந்து சில கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆதியாகமத்திலே நாம் ஆரம்பிக்கும் போதே பல சத்தியங்களை அதிலே நாம் பார்த்தோம். இன்று ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், ஆதாம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. புசிப்புக்கு நலமான பழங்கள், பார்வைக்கு அழகான பழங்கள் ஏராளம் தாராளம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. இருந்தது 2 பேர். சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், மிச்சமெறிந்தார்கள். தேவன் ஒவ்வொரு நாள் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவரை சந்திக்கும்படி தோட்டத்திற்கு இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அழகான ஒரு காட்சி. இவர்கள் தேவனை தேடி போகவில்லை, தேவன் இவர்களை தேடி வந்தார். என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்கள் மேலே கூட தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, அந்த இடத்துக்கு பேர் ஏதேன். ஏதேன்னா இன்பம், இன்பம்னா துன்பம் இல்லை என்ற அர்த்தம். ஆகவே துன்பமில்லாத, துயரமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து கொடுத்தார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்கிறவர். வேதத்திலே அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார், எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தில் இருந்து தேவன் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்திருந்தார். அந்த ஒரு கட்டளை மீறி அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவனாலே துரத்தப்படுகிறது எத்தனை துயரமான ஒரு காரியம் பாருங்க. இன்பமான அந்த சூழ்நிலையை விட்டு துன்பத்திற்குள்ளே துரத்தப்பட்டார்கள். சமாதானமான சூழ்நிலையை விட்டு குழப்பத்துக்குள்ளே துரத்திவிடப்பட்டார்கள். வெளிச்சத்துக்குள்ளே இருந்து இருட்டுக்குள்ளே துரத்திவிடப்பட்டார்கள். எல்லாம் தெரியும் என்ற ஞானத்தோடு படைக்கப்பட்ட ஆதாம் இப்போ வழி தெரியலையேன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கிறான். பாருங்கள், இது சாபம் என்று சத்தியவேதத்திலே நாம் திட்டமாய் வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்திற்குள்ளே துரத்தப்பட்டான். ஆசீர்வாதம் நீங்கிவிட்டது. சாபம் அவள் குடும்பத்தை ஆட்டி படைத்தது. என்ன செய்வதென்று வழி தெரியாதபடி தவித்து கொண்டிருக்கிறான் ஆதாம். வேதத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால்
நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஆகவே ஒரு சாபத்தை அவன் அங்கே பெற்றுக்கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆதாம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஏவாள் இங்கே கீழ்ப்படியாமை காட்டி, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டி சபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவர்களை சபிக்கவில்லை, பூமி அவர்களை சபிக்கவில்லை. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன்னால் பூமி கட்டுப்போச்சு. ஆக படைக்கப்பட்ட உலகத்தையே ஆதாம் கெடுத்து போட்டான். அன்று அவர்கள் பெற்ற அந்த சாபம் அவர்களோடு நின்று போகவில்லை. அது அவருடைய பிள்ளைகளையும் சந்ததியும் சந்தானத்தையும் மனுக்குலத்தையும் முழுவதையும் பாதித்து விட்டது என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்கிறது. முழு மனு வர்க்கமுமே சபிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஆதாம் முழு மனு வர்க்கத்தினுடைய முதல் ஆளாயிருக்கிறான். ஆகவே முழு மனு வர்க்கமும் சபிக்கப்பட்டது. இந்த சாபங்கள் எல்லாம் மனு வர்க்கம் முழுவதுக்கும் அது பலிக்க ஆரம்பித்தது. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வருத்தத்தோடு இதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். நீ முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்கிற அந்த பிரமாணம் மனுக்குலம் முழுவதையும் தொற்றி கொண்டது. அது தப்ப முடியாது என்ற ரீதியிலே அது அவர்களை சிறைப்பிடித்து விட்டது. ஆகவே எல்லா மனிதரும் விதமாய் இந்த சாபத்தின் பட்டியலின் கீழே வருகிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். நீ உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இந்த பிரமாணம் எல்லா மக்களுக்கும் அருமையானவர்களே பலிக்க ஆரம்பித்தது. இதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி மனுக்குலம் அருமையானவர்களே சிறைப்பிடிக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது என்று வாசிக்கிறோம். மரணமும் நரகமும் எல்லாம் ஒன்று தான். ஆகவே நரகத்தினுடைய எல்லா துன்பங்களும் வேதனைகளும் கசப்புகளும் எல்லா பாடுகளும் மனுக்குலத்தை பிடித்து கொண்டது. மனிதன் இந்த சாபத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் அவன் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கை உண்டாக்கினார். தேவனுக்கு தான் வழி தெரியும், எந்த அவர்தான் வழி. ஆகவே ஒரு போக்கை அவர் உண்டாக்கினார். நம்முடைய தேவன் திருத்துவ தேவன் என்பது உங்களுக்கு தெரியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவர் குமாரனை மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பினார். ஒரே ஒரு நோக்கம், பல நோக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நோக்கம், மனிதன் 100க்கு 100 சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். அந்த சாபம் 100க்கு 100 இயேசுவின் மேலே வர வேண்டும் என்ற அந்த நிபந்தனையின் பேரிலே இயேசுவை இந்த பூலோகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பதில் ஆளாக அனுப்பினார். தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு
அருமையானவர்களே, இது ஆதாரமாக இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாதபடி விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறும்படி, ஏதேனை பெறும்படி, இழந்து போன ஆசீர்வாதத்தை பெறும்படி, அந்த சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெறும்படி தேவன் நம்ம சொந்த குமாரனை இந்த உலகத்திலே இந்த நீச மனுஷனுக்காக இவனுடைய பதில் ஆளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பி வைத்தார். வேதம் சொல்கிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய இயேசுவை தேவன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். யோவான் சொல்கிறான், இவ்வளவாய் அனுப்பி அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் பூமியிலே வாழ்கிறவர்கள் எல்லாருமே பாவிகள். ஆதாமின் வித்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், 100க்கு 100 சபிக்கப்பட்டவர்கள். இந்த 100க்கு 100 சபிக்கப்பட்டவருடைய சாபத்தை 100க்கு 100 எல்லா மனுவர்க்கத்தினுடைய சாபத்தையும் ஒரு மனிதன் இயேசுவின் மேலே சுமத்தி மனுக்குலத்தை சாபத்திலிருந்து 100க்கு 100 விடுதலையாக்குவது தேவனுடைய அநாதி திட்டமாயிருந்தது. தேவனை குறித்து அறிவில்லாதவர்கள் இந்த காலவேளையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேறு ஒன்று அவரிடத்தில் இல்லை. அதற்கு அவருடைய செயல்கள் ஆதாரமாயிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கயவர்களாய மனிதர்களுக்காக, அநேகருக்காக ஒரு மனிதன் பதில் ஆளாக சபிக்கப்பட்டு இவர்கள் எல்லாரையும் அந்த சாபத்திலிருந்து 100க்கு 100 விடுதலையாக்கி 100க்கு 100 ஏதேனின் ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர்களை உள்ளே வைக்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பேரில் இந்த பூலோகத்தில் வந்தார். இத்தனை பேருடைய சாபத்தையும் ஒருவர் எப்படி நீக்க முடியும் என்ற கேள்வி வருகிறது. ஆனால் அருமையானவர்களே, அவர் மனிதன் அல்ல. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து இந்த பூலோகத்திலே மனுஷ சாயலானார். எதற்கு? உன்னை சாபத்திலிருந்து 100க்கு 100 விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தை உனக்கு 100க்கு 100 கொடுப்பதற்காக, மனுக்குலத்தினுடைய எல்லா மனிதருக்காகவும் ஒருவர் சாபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த பூலோகத்திலே அருமையானவர்களே அந்த திட்டத்தோடு பரலோகத்தை விட்டு முதல் மிஷனரியாக வந்தார். அநேக மிஷனரிகள் இருக்கிறார்கள், எல்லாருக்காகவும் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் முதல் மிஷனரி, அவருடைய பெயர் இயேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த சாபம் எவ்விதமாக நீங்குகிறது, இயேசு அதை எவ்விதமாக நீக்கினார் என்பதை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, இதுதான் நம்முடைய நோக்கம். அருமையானவர்களே, ஆகவே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பது பழையற்பாட்டு நியாயப்பிரமாணம். இயேசு மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவராய் 100க்கு 100 மனுக்குலத்தினுடைய சாபத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு சாபத்திற்கு முடிவு வெட்டி அதை கேன்சல் பண்ணி அருமையானுடைய மனுக்குலத்தை சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. நாம் சுருக்கமாக ஒரு சில
கருத்துக்களை பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 21:22. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயாயில் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மறுபடியும் அந்த பதத்தை வாசிக்கிறேன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அருமையானவர்களே, இங்கே ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும், அதாவது பெரிய தப்பு செய்தான், இவன் உடனே மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று சங்கத்தார் தீர்க்கும் பொழுது அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். சிலுவை மரம் இல்லை, மரத்தில் தூக்கி அவ்விதமாக கொலை செய்தார்கள். இம்மிடியேட் டெத்து, உடனடியான மரணம். பாருங்க, அது பெரிய மரணமாக கருதப்பட்டது. ஆகவே அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். பெரிய தவறு ஒருவன் செய்து இவன் மரத்தில் தூக்கி போட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட போது தூக்கி போடப்பட்ட அந்த பிரேதம் அந்த மரத்திலே இருக்கக்கூடாதான். ஏன்னா அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகவே அந்த பிரேதத்தை இருட்டுறதுக்கு முன்னாடி வேகமாக எடுத்து அடக்கம் பண்ணிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பிரேதம் அங்கே தொங்கிச்சின்னு சொன்னான் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அந்த சாபம் பரவிவிடும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் அதை நம்புகிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆகவே இந்த மனிதனங்க ராத்திரியில் தொங்கிட்டு இருப்பான்னு சொன்னால் தேசம் முழுவதும் சபிக்கப்பட்டு விடும். ஆகவே தேசத்தின் மூப்பர்கள் தூக்கி போடப்பட்ட அந்த மனுஷனை துரிதமாக அடக்கம் பண்ணவருக்கு எல்லா வழிவகைகளையும் அவர் தேடினார்கள். அருமையானவர்களே, வேதத்திலே நான் வாசிக்கிறோம், மனுக்குலம் உள்ளேயும் சபிக்கப்பட்டது, வெளியேயும் சபிக்கப்பட்டு விட்டது. ஆவிக்குரிய ரீதியிலும் மனுக்குலம் சபிக்கப்பட்டு விட்டது. உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் இழந்து சபிக்கப்பட்டவனாய் ஆதாம் வேர்வை சிந்தி நிற்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலகத்தில் வந்த பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாஸ்டன்ஸில் கடந்த காலத்திலே ஆசீர்வதித்தார். எப்பொழுது ஆசீர்வதித்தார்? இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை எப்பொழுது விட்டாரோ, இயேசுவின் கடைசி சொட்டு ரத்தம்
எப்பொழுது கல்வாரியிலே சிந்தப்பட்டதோ அந்த நாளிலிருந்து மனுக்குலத்துக்கு இந்த வசனம் பொருந்தும். சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் கிறிஸ்துவுக்குள், அது மிக முக்கியமான பதம். 4000 ஆண்டுகள் சபிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். வெளியே வருவதற்கு வழி தெரியவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறேன். ஆகவே அந்த வழி சபிக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு ஒரு நாளிலே வந்தது. அன்பு அந்த இயேசுவை இந்த பூலோகத்திலே கொண்டு வந்தது. ஆசீர்வாதத்தை அவர் சுமந்து வந்தார். பரலோகத்திலிருந்து சபிக்கப்பட்ட இந்த பூமிக்கு, இந்த மனுக்குலம் அனைத்துக்கும் இயேசு ஆசீர்வாதத்தை சுமந்து வந்தார். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதன் மனுக்குலம் முழுவதற்கும் ஆசீர்வாதத்தை சுமந்து வர முடியுமா? அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். இந்த உலகத்திலே அன்பு நிமித்தம் உனக்காக மனித ரூபம் எடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரத்தத்தை சுமந்து வந்தார், ஆசீர்வாதத்தை சுமந்து வந்தார். சாபத்தை விரட்டி அடிக்கும் ஒரே நோக்கத்தோடு இந்த உலகத்திலே பிறந்தார். அதற்காக கொடுக்க வேண்டிய எல்லா கிரயங்களையும் சிலுவையிலே அவர் கொடுத்து சேர்ந்தபோது, அருமையானவர்களே, இந்த வசனம் எல்லா மனிதனுக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நம்பிக்கை சிலுவையின் மேலே வைக்க முடியுமானால், விசுவாசத்தின் இயேசுவின் மேலே வைக்க முடியுமானால், சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கடந்த காலத்தில் அருமையானவர்களே இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே 4000 ஆண்டுகள் நீக்க முடியாத சாபத்தை இந்த இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே நீக்கினார். 4000 ஆண்டுகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாத மனுக்குலத்தை இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு பண்டமாற்று செய்தார். அருமையானவர்களே, கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. இயேசு இல்லாமல் ஒரு ஜெபம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக ஜெபங்கள் இருக்கிறது. எல்லாம் பிரச்சனையில் ஆரம்பித்து கண்ணீர், கம்பலை, கெஞ்சுதல், வேண்டுதல் எல்லாம் இருக்குது. கடைசியில் பிரச்சனையிலேயே முடிஞ்சிருது. அவ்வளோதான் ஜெபம். இதுதான் கிறிஸ்தவ உலகத்திற்கு தெரிந்த ஜெபம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான இயேசு ஒருவராக மனுக்குலம் முழுவதற்கும் மனுக்குலத்தின் சார்பாக பதிலாளாக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி மலையிலே சிந்தி இந்த சாபத்திலிருந்து நம்மை 100க்கு 100 விடுதலை ஆக்கி விட்டிருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள். ஆகவே அந்த இயேசுவை மையமாக வைத்து ஜெபத்தை ஆரம்பித்து ஜெபத்தை முடிக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு துரிதமான பதிலை பரலோகம் கொடுக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தவறாக ஜெபித்து கொண்டிருந்தால் மன்னிப்பு கேளுங்க, மாறுங்க. அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒன்று சொன்னால் அதுதான்.
கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர். எனக்கு எப்படி தெரியும்? ஒன்று சொன்னால் அதுதான் ஃபைனல். சொன்னது தான் திருப்பி சொல்வார். ஆகவே அவர் சொல்லியிருக்கிறார், 4000 ஆண்டுகள் மக்கள் சாபத்தில் தவித்தார்கள். இயேசு பரலோகத்தை விட்டு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, ஏதேனின் ஆசீர்வாதங்களை தன்மேலே தனியனாய் ஏற்றுக்கொண்டு வந்து கல்வாரி சிலுவையிலே கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்து, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இந்த ஆசீர்வாதத்தை மனுக்குலத்துக்கு பண்டமாற்ற செய்து விட்டார். இனி செய்ய போகிறாரு. இன்னும் 21 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்ட்டு பார்க்கலாம். மற்றபடி வேறு வழி இல்லை. அப்படி என்று அநேக இடங்களிலே போதிக்கப்படுகிறது. உபவாசம் இல்லை, உங்கள் உபவாசம் இல்லை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் பாடுகள், இயேசுவின் கண்ணீர், இயேசுடைய இரத்த வேர்வை, அருமையான அவருடைய பாடுகள் மூலமாக சாபம் முற்றிலுமாய் 100க்கு 100 100% 100க்கு 100 மனுக்குலத்திலிருந்து நீக்கப்பட்டு ஆசீர்வாதம் மனுக்குலத்தை நிரப்பி இருக்கிறது. இது இந்த மாம்ச கண்ணால் இதை பார்க்க முடியாது. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையின் மூலமாய் சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் இன்றைக்கு 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். நான் 100க்கு 100 சாபம் நீக்கப்பட்ட மனிதன். அது எப்படி நீங்கள் திட்டமாக சொல்கிறீங்க? சாபம் 100க்கு 100 இயேசுவின் மேலே போய்விட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இவர் கிங்கம், ஏராளமான பலன் இவருக்கு இருக்கு. இயேசுநாதருக்கு தூக்க முடியல. அதனால் பாவம் இவர் போய் கொஞ்சம் உதவி செய்யிட்டுன்னு சொல்லி யாரும் யாரையும் அனுப்ப முடியாது. தேவன் தாமே தம்முடைய குமாரனை அனுப்பி செய்த அன்பின் கிரியை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு 100க்கு 100 சாபத்தை வாங்கி கொண்டார் பதிலாளாக. அதில் கொஞ்சம் நமக்கு இருக்கட்டும் சொல்லி விட்டு வைக்கலை. ஏன்னா அந்த கொஞ்சத்தை சகிக்க நம்மால் முடியாது. ஆகவே அது 100க்கு 100 விடுதலை ஆக்கி ஆசீர்வாதத்தை 100க்கு 100 பண்டமாற்று மனுக்குலத்துக்கு கல்வாரிலே செய்திருக்கிறார். ஆகவே கல்வாரி சிலுவை ஒரு மத சின்னம் கிடையாது. கல்வாரி சிலுவை மனிதனுடைய சாபத்தை 100க்கு 100 போக்குகிற மருந்து புட்டை. கல்வாரி சிலுவை ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை 100க்கு 100 மனிதனுக்கு திரும்ப பண்டமாற்று செய்கிற ஒரு பெரிய கருவியாக இருக்கிறது. கல்வாரி சிலுவை ஆதாம் 100க்கு 100 இழந்த ஆசீர்வாதத்தை அருமையானவர்களே அவனுக்கு திருப்பி தருகிற ஒரு அன்பின் கருவியாக இருக்கிறது. இதை விதமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்கள் ஜெப வித்தியாசமாக இருக்கும். கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, மன்றாடுகிறேன் ஆண்டவரே. பாருங்கள், ஏதோ பிச்சை எடுத்த மாதிரி இனி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு அநேகர் கெஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஏற்கனவே 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் அந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும்படி
நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனத்தில் அதுதான் செய்திருக்கிறாரு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜெபம் அப்படி ஆரம்பிக்கணும். அறிவில் ஆரம்பிக்கணும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஜெபத்தை குறித்த அறிவில்லாமை, வார்த்தையை குறித்த அறிவில்லாமை, கல்வாரியை குறித்த அறிவில்லாமை. கல்வாரியிலே என்ன நடந்தது? கல்வாரியில் அருமையானவர்களே, எங்கள் மதத்தில் வந்து சேர்ந்துடுங்க, உங்கள் பேரை குறிச்சிக்கிறோம். இது இல்லை எங்கள் கல்வாரி. கல்வாரியில் அருமையான நம்முடைய சாபத்தை 100க்கு 100 கர்த்தர் தம்மிலே வாங்கி கொண்டு ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். அதை விசுவாசித்து நம்முடைய ஜெபத்தை நாம் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமானால் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அருமையான அவருடைய பாடுகள் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமானால் இன்னும் நம்ம பாடுபட்டு கஞ்சி சரீரத்தை ஒடுக்கி உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க வேண்டியது தான் அவசியம், எடுக்க வேண்டியது தான் அவசியம், நன்றி தெரிவிக்க வேண்டியது தான் அவசியம். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு தேவையான செய்தி. இன்றைக்கு தேவை மன்றாட்டு இல்லை, இன்றைக்கு தேவை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் கண்ணை திறந்து விடும், இதெல்லாம் பார்க்க உதவி செய்யும். இந்த வேதம் அருமையானவர்களே, நான் உங்கள்கிட்ட தாரேன். நீ கேட்டீங்க, கெஞ்சி கேட்டீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த வேதம் என் கையில் இல்லை, உங்கள் கைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கெஞ்சுகிறேனே ஏன் கெஞ்சுகிறேனே ஏன்னு சொன்னால் பாருங்கள், அதை அவ்வளோ சரியில்லை. ஆகவே இந்த கெஞ்சுற பிஸ்னஸ்ஸு இது நம்ம ஃபுல் டைம் பார்ட் டைம்கிட்டேருந்து நம்ம கிரயத்துக்கு வாங்கியிருக்கோம். பாருங்கள், கல்வாரியிலேருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறது போல ஃபுல் டைம் பார்ட் டைம்கிட்டேருந்து பாரம்பரியமான முட்டாள்தனங்களை அருமையானவர்களே தொடர்ந்து திட்டம் ஒரு லைன் வச்சுருக்கோம், அதை தான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே தவறு. அதனால்தான் கிறிஸ்தவ மக்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கல்வாரியை பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. அங்கே கர்த்தர் பெரிய பண்டமாற்று செய்திருக்கிறார், திருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். 4000 ஆண்டுகள் இருந்த சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார், முடிவு கட்டி இருக்கிறார். புதிதாக அருமையானவர்களே ஆசீர்வாதத்தை துவக்கி விட்டிருக்கிறார். ஆகவே கல்வாரிக்கு பின்னாலே இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் வித்தியாசமானவர்கள், புதிய ஏற்பாட்டு மக்கள், தேவனுடைய பிள்ளைகள். அந்த பாரம்பரியமான நிலையிலே போனால் ஒன்று உங்களுக்கு கிடைக்காது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே இயேசுவை அனுப்பினார், சிலுவையிலே கடாவினார், ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பண்டமாற்று செய்தார். ஆகவே ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் இன்று கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜபிக்கிறதுனால ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது இல்லை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் ஜபிக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர்றதில்லை. இயேசு சிலுவையிலே பண்டமாற்று செய்ததினாலே, ஆசீர்வாதத்தை பண்டமாற்று செய்ததினாலே, சாபத்தை அவர் வாங்கி கொண்டதினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை அருமையானவர்களே நன்றி செலுத்தி மிகுந்த தோத்திரத்தோடு அருமையானவர்களே அறிவோடு நீ வாங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது
வசனம். யோவான் 12:32. இயேசு விதமாய் சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். பாருங்கள், வேத வசனம் ஆழமாக இருக்கிறது. தான் என்ன விதமாய் மறிக்கப் போகிறார் என்பதை கர்த்தர் சொன்னார் பைபிளில் போட்டிருக்கு. பாயிண்ட் என்னன்னு சொன்னால், பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டால் தான் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. கர்த்தர் பூமியிலிருந்து உயர்த்தப்படும்போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம். அவை தான் கலாத்தியர் 4 எழுதப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது இயேசுவை தேவன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைத்தார் என்று வாசிக்கிறோம். அது என்ன காலம் நிறைவேறின போது உங்களுக்கு தெரியுமா அர்த்தம்? பாருங்கள், சிலுவையிலே மரத்திலே தேவகுமாரன் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. என்ன அவசியம்? மனுக்குலத்திலிருந்து 100% சாபம் நீங்கி தேவாதி தேவனுடைய அந்த ஏதேனின் 100% ஆசீர்வாதம் மனுக்குலத்துக்கு பண்டமாற்று செய்யப்படுகிற ஒரு இடம்தான் இந்த உயர்த்தப்படுகிற இடம். இயேசு வாழ்ந்ததற்கு முன்பாக எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஒரு சாம்ராஜ்யத்திலும் சிலுவை மரணம் கிடையாது. தாவீது சிலுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். கைகளையும் கால்களையும் உருவ கொத்தினார்கள்னு. ஆனால் தாவீதுக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரியாது. தாவீதின் காலத்தில் அருமையானவர்களே, சிலுவை அமுலுக்கு வரவில்லை. பரலோகத்தின் தேவன் காத்திருந்தார் ஏற்ற காலம் வரை. அந்த ரோமர் காலத்தில் தான் சிலுவை அமுலுக்கு வந்தது. மக்கள் தூக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், தொங்கினார்கள். உயர்த்தப்பட வேண்டியது சாபம் நீங்குவதற்கு ஒரு பெரிய அச்சாணியாக இருக்கிறது. வேதம் அப்படி சொல்லுகிறது. என்னங்கிறது எல்லாம் நமக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவராய் இயேசு உயர்த்தப்படுவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். உனக்காக உன் சாபம் நீங்குவதற்காக, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக, தொழில் நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் அருமையானவர்களே சொர்க்கத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கினார். அவர் அன்பாகவே இருக்கிறார். கண்டிப்பாக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசேஷமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆவிக்குரிய உலக பிரகாரமான நன்மைகளை அனுபவிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஆணி வேர் ஊற்று இயேசு என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எல்லாம் மகிமை அவருக்கு போய் சேரணும். சில கிருபைகள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது மகிமை அவருக்கு போய் சேர வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் சிலுவை பாடுகள் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல தான் குழந்தைகள் பிறக்கிறார்கள். இது நம்ம கட்டிக்காரத்தனம் இல்லை, நம்ம குலம் கோத்திரம் ஜாதி இல்லை, இதில் வந்ததில்லை. இது இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் மூலமாக அருமையான உயிர் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஜீவன் கொடுக்கப்படுகிறது, வாழ்வு வளமை கொடுக்கப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள் பிறக்கும் போதும் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாய்
நாம் செய்யவில்லையானால் நாம் செய்யும்படி தீர்மானிப்போம். ஏனென்றால் எல்லாம் மகிமை அவருக்கு போய் சேரும்போது, அருமையானவர்களே, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அளிப்பதற்கு தேவனுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், வேறு வழியிலே மரித்திருக்கலாம். மரிப்பதற்கு எத்தனையோ வழியில் இருக்கிறது. வேறு வழியிலே மரித்திருக்கலாம். ஆனால் இயேசு சிலுவையிலே தொங்கி மரிப்பதை தவிர வேறு வழியிலே மரித்திருப்பாரானால் மனுக்குலத்தினுடைய சாபம் நீங்காது, ஆசீர்வாதம் வராது. பாருங்க, அவரே தேவன் அநாதி காலத்திலிருந்தே அருமையான காரியங்களை திட்டமிட்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அருமையானவர்களே மனதிலே கொண்டு அந்த வழியின்படியே எல்லாவற்றையும் செய்கிறார். எல்லாரும் அந்த தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சிலுவையிலே மரிப்பது என்பது கஷ்டமான ஒரு காரியம். எல்லா மரணங்களை காட்டிலும் கொடிய மரணம் சிலுவை மரணம். பாருங்கள், சிலர் சிலுவையில் ஒரு நாள் 2 நாள் தொங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். அது மகா பெரிய வேதனை. இயேசு அருமையானவர்களே இந்த சிலுவை மரணத்தை, கொடுமையான மரணத்தை அவர் மனமுவந்து வாங்கி கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தம் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, ஆகவே இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி யோசித்து பாருங்க. இயேசுனாலே ஆசீர்வாதம்னு அர்த்தம். அருமையானவர்களே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு சபிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். மனமுந்து மனமாற 100க்கு 100 சாபத்தை அருமையானவர்களே கல்வார் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், துப்பப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார். அத்தனை அன்பினுடைய உச்ச கட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ அன்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த தேவன் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு மலையாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு ஜெபக்கூட்டமாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லிட்டார். கர்த்தர்கிட்ட போய் எங்கேயாவது மலை எடுக்கிற போயின்ட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி என்னை ஆசீர்வதின்னு சொன்னால், கலாத்தியர் 3:13 ஒழுங்காக வாசிப்பா. கண்ணை திறந்து அறிவாயிரு. பக்தியாக இருந்தால் மாத்திரம் போதாது, நல்ல அறிவாயிரு. நாங்கள் சொல்லியிருக்கிறேன், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். ஆசீர்வாதத்தை அதன் மூலமாக நமக்கு பண்டமாற்று செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த ஆசீர்வாதத்தையும் வளர விடணும்னு சொன்னால் ஒரு ரூட் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு வேறு வித்து வேறு அந்த சிஸ்டம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் உயர போகிறேன், ஆசீர்வாதத்தின் உச்ச கட்டத்துக்கு போக போகிறேன்னு சொன்னால்
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்கிருந்து நீ ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் இயேசு என்பதை அங்கீகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ஒன்னால் வந்தது கிடையவே கிடையாது என்பதை அங்கீகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவரும் பாடுகள் தேவனுடைய அன்பு. ஆகவே தான் வேதம் சொல்வது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் உருவ கொத்தினார்கள். நாய்கள் என்று கர்த்தருங்க பேசுறது பேய்களை பற்றி பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம மேலே வர வேண்டிய பேய்கள்லாம் அருமையான இயேசு மேலே வந்தது. நம்ம மேலே வர வேண்டிய பொல்லாதவர்களுடைய கூட்டம் அவர் மேலே வந்தது. நம்முடைய கைகளிலே கால்களிலே வர வேண்டிய ஆணிகள் அவருடைய கைகளிலே கால்களிலே கடாவப்பட்டது. இது நிமித்தமாகத்தான் கிறிஸ்தவம் வேலை செய்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே தான் வெற்றி இருக்குது. அநேகர் வெற்றி பெறுவதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த வழியில் போகலாமா, அந்த வழியில் போகலாமா, எந்த ட்ராக்கில் போனால் இருக்கு வெற்றி? ஒரே ஒரு ட்ராக்கு, இயேசு இயேசு இயேசு. அவர் மேல் உள்ள அன்பு, அவர்பட்ட பாடுகளை குறித்த அறிவு, இது அருமையான உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கூட்டி தரும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பாருங்கள், இன்னும் ஒரு சில குறிப்புகளை பார்த்து முடிப்போம். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவருடைய பெயர் முத்துசாமி ஐயா. அவங்க குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளைகள் 25 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்களாம். அவங்க பூட்டஞ்சத்து போயிட்டாராம், பாட்டஞ்சத்து போயிட்டார். அப்பா 25க்கு முன்னால் செத்து போயிட்டார். சித்தப்பா எல்லாம் 25 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்களாம். இது பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பெரிய மாந்திரவாதிகள்கிட்ட போய் அவங்க மந்திரம் படித்து இதிலிருந்து விடுதலை பெற்றலாமான்னு பார்த்தாங்களாம். இவருக்கு வயசு 23 வரும்போது இவங்க அப்பா இல்லை ஏற்கனவே, அவங்க அம்மா மாத்திரம் இருந்தாங்க. அவங்க எதையோ செய்தாங்களாம். கடைசியில் வயசு 24 ஆச்சு. யாரோ ஒருத்தர் சொன்னாராம், ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க, அந்த புஸ்தகத்தை படித்தா இந்த சாபம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். உடனே ஒரு தமிழ் பண்டிகிட்ட பிடிச்சி அவர்கிட்ட காசை கொடுத்து என் பையன் எப்படியாவது பிழைக்கணும்னு சொல்லி அவங்க வழி தேடினாங்களாம். கொண்டு தமிழ் பண்டிகிட்ட சேர்த்தாங்க. கொஞ்சம் பையங்களை வச்சு அவர் தமிழ் படித்து கொடுத்துட்டு இருந்தாராம். கிராமத்தில் ஒரு நாள் சாயங்காலம் அவங்க கிளாஸ் முடிஞ்சு வரும்போது சுற்றி போயிட்டுருக்காங்களாம். மத்தியில் அவர் போயிருக்காராம். ஒரு நல்ல பாம்பு மத்தியில் போகிற இவரை பார்த்து கொத்தி பிடிச்சான். இந்த ஊர்க்காரங்க சொன்னாங்களாம், சாபம் விடவா செய்யும், பாட்டன் அப்படித்தான் செத்து போனான், அப்போ அப்படித்தான் செத்து போனான், இவனும் அதே மாதிரி தான் சாவ போகிறான்னு சொல்லிட்டாங்களாம். ஆகவே ஏதோ நாட்டு மருந்தையோ தடவி ஊருக்கு வெளியே சாவடியில் கொண்டு வச்சிட்டாங்களாம்.
சாகட்டும்னு. அந்த சமயத்தில் அருமையானவர்களே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறபடி அந்த தேவன் ஒரு ஆளை அனுப்புகிறாராம் பாருங்க. அந்த ஆள் சாபத்திலிருந்து விடுதலைன்னு ஒரு டிராக்டர் வச்சுருந்தாராம். அதில் எழுதிருந்துச்சான், மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டான் என்று எழுதிருந்துச்சான். எல்லாரும் பாருங்க வந்து சாப்பிட்றான்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்களாம். நண்பர்கள் இல்லை, ஜனத்தார் இல்லை, தனியாக இருந்தாராம். யோசித்து பார்த்தாராம், ஐயோ இது வெள்ளைக்காரன் தெய்வம் இல்லை, இது யோசித்தாராம். அதுக்கப்புறம் இன்னொரு யோசனை வந்துச்சான், யார் தெய்வமாக இருந்தா என்ன, இப்போ நம்மளை இவன் காப்பாற்ற போகிறான். ஆகவே சாவின் செய்தி வந்து கொண்டிருக்க நேரத்தில் இங்கே தேவனை பற்றி, ஜீவனை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி செய்தி தாழே வருகிறது. யாராக இருந்தாலும் என்ன, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி இயேசுவை உள்ளே வாருன்னு சொல்லி கூப்பிட்டாராம் பாருங்க. அருமையானவர்களே, எல்லா வேதனையும் போயிடுச்சான், எல்லாம் மறைந்து போய்விட்டதான். அங்கேருந்து சாவடியிருந்து அவராக எழும்பி வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்தவர் அன்றைக்கு வயசு 24, 84 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு. சாகவே இல்லை. சாவுக்கு அவர் மேலே உரிமை இல்லை. காரணம், இயேசு உள்ளே வந்து விட்டார். அவர் ஜீவாதிபதி. அருமையானவர்களையும் மரணத்துக்கு மேலே ஜெயித்த கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு, அவருக்குள்ளே வந்து விட்டபடினாலே அவர் பாருங்க, அதுக்கப்புறம் தாளை எடுத்து இந்த மாதிரி இயேசு குணமாக்குகிறார், இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் சொல்லி ஒவ்வொரு இடமா கொடுக்க ஆரம்பித்தாராம். நாளடைவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராமத்துலேருந்து தாசில்தாராகி ஒரே பிரகாரமாக ஆச்சரிக்கப்பட்டு அவருக்கு 3 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் இருக்காங்க. எல்லாருக்கும் வயசு 60க்கு மேலே. இன்னும் ஒருத்தரும் சாவலை. இப்போ சாவர மாதிரி திட்டதும் கிடையவும் கிடையாது. அருமையானவர்களே, என்றால் சாபம் இயேசுவின் மேலே வந்தது. அவர் செத்தார். அவர் பிரசங்கம் பண்ணாருன்னு போடல, மந்திரம் பிடிச்சாருன்னு போடல, அந்த காணிக்கை கொண்டா இந்த காணிக்கை கொண்டான்னு சொல்லலை. ஜீவனை விட்டார், மரித்தார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், சாபம் அவரை கொண்டு போட்டது. ஆகவே அந்த சாபத்தின் மூலமாக வேறு ஆசீர்வாதம் முத்துசாமிக்கு அன்றைக்கு கிடைத்தது. அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தது, பேர பிள்ளைகள் எல்லாம் பாருங்க இருக்காங்க. எல்லாரும் 25க்கு மேலே வாழ்வார்கள். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஏனென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னா, ஒளி வந்துடுச்சுன்னா இருள் ஓடிடும், அவ்வளோதான். ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா சாபம் ஓடிடும். அதுக்கப்புறம் ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆகவே அந்த மந்திரம் படிச்சுட்டாங்க, இந்த மந்திரம் படிச்சுட்டாங்க, அந்த செய்வனை வச்சுட்டாங்க, இந்த செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் எதுவும் இங்கே ஒட்டிகிட்டு இருக்க முடியாது, எல்லாம் ஓடிடும். இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் விரட்டடிக்கும். இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் துரத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சிலுவையில் ஏறின இயேசு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க உங்களுடைய சந்தான பரம்பரையாக
எல்லா சாபங்களையும் விரட்டி அடித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பண்டமாறு செய்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த ஆசீர்வாதமும் அருமையான ஒரு நாளும் மறைய போகிறதில்ல, மாற போகிறதில்ல. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு உண்மையாக இருக்கும் வரை அருமையானே உங்களுடைய பங்கு ஆசீர்வாதமும் வாழ்வும் தான். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கர்த்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் ஒரு மத தலைவர் கிடையாது. இவர் ஏதோ அருமையானவர்களே நல்ல அறிவுரைகளை சொல்லுகிற ஒரு போதர் கிடையாது. இவர் ஜீவனை கொடுத்து அருமையானவர்களே ஆசீர்வாதத்தை நமக்கு பண்டமாறு செய்கிறவர். ஜீவனை கொடுத்து வாழ்வு வளமையை நமக்கு பண்டமாறு செய்கிறவர். ஜீவனை கொடுத்து பரலோகத்தை நமக்கு பண்டமாறு செய்கிறவர். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். உங்களை பற்றி சில மாந்திரவாதி சொல்லியிருக்கலாம், இவ்வளோதான் உன் காலம். இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீட்டி தருவார். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை பெரிதான வார்த்தை, உலகத்திலே பெரிய வார்த்தை, யாரும் பீட் பண்ண முடியாது. ஆகவே அது நீண்ட வாழ்வு உங்களுக்கு சாத்தியமாகும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, பாருங்க, கல்வாரி சிலுவையிலே இயேசு செய்த அந்த பண்டமாற்று அது 100க்கு 100 அது உண்மை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 100க்கு 100 இயேசு சாபமாகிவிட்டார். 100க்கு 100 மனுக்குலத்தினுடைய சாபத்தை வாங்கி கொண்டார் என்ற அந்த பதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டார்னு போட்டிருக்கு. சரியான அர்த்தம் என்னென்னா, வாங்கி கொண்டார். 2 கரத்தை நீட்டி கர்த்தர் வாங்கி கொண்டார். 100க்கு 100 சாபம் இயேசுவுக்கு, 100க்கு 100 ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஆகவே ஆவிக்குரிய உலகப்பரமான சகல ரீதியிலும் இயேசு கல்வாரியிலே சம்பாதித்த ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருடைய பங்காக மாறுவதாக. ஆமீன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசு சபிக்கப்பட்ட நாளே நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய கட்டிக்காரத்தனம் இல்லை, அதான் பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தரால் ஆயிற்று ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியப்பட்டு தான் இருக்கேன். எங்கே இருந்தோம், எங்கே வந்துட்டோம் யோசித்து பார்க்கும்போது அவருடைய பேர் இயேசு. உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார், உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா 2 நினைவுகளையும் தூக்கி தூர எறிந்து விட்டு கர்த்தருடைய பாதத்தை ஏறிக்கு பிடிப்போம். ஆசீர்வாதங்களை கல்வாரியிலிருந்து எடுத்துக்கொள்ளும், கிளைம் பண்ணும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதத்துக்காக கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் பட்டு தீர்த்து விட்டு நன்றி நன்றி நன்றி. அதற்காமுக்கு நன்றி ஆண்டவரே. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், செய்து விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இந்த காலவெளியே உம்மை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரையும் சந்திப்பீராக. ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் கர்த்தாவே இந்த சத்தியங்கள் நாட்டப்படுவதாக ஆவியானவராலே அவ்விதமாக நீர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க எதிர்பார்த்து நாங்கள் துதிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.